அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவையான திருக்க மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கத்திரிக்காய், அப்புறம் திருக்க மீனை கட் பண்ணி வாஷ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் மிளகு, பூண்டு இதை போட்டுட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடகம் போட்டுக்கோங்க. வடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதாங்க. புளியிலே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் தனியாக ஆட் பண்ண வேணாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருக்க மீன் ஆட் பண்ண வேண்டியதாங்க. இது கறி மாதிரியே இருக்கும், முள்ளுலாம் அவ்வளோ இருக்காது. ரொம்ப ஹெல்திங்க. இது இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சளி பிடிச்சிருந்தாலும் இது கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே இது சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மீன் போட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டும் மிளகும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனாக்கா சுவையான மீனாட்சி வீட்டு திருக்க மீன் குழம்பு ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்.